நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இரு அவைகளுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய இரு அவைகள் என்னலாம்? ஒண்ணு மாநிலங்களவை ராஜ்யசபா, இன்னொன்னு மக்களவை லோக்சபா. அதனுடைய மெம்பர்ஸை கொடுத்திருக்கேன், பாருங்க என்ன ஏதுன்னு. மொத்தமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதை ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா 238 மெம்பர்ஸ். 238 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்த்து வரும். 12 மெம்பர்ஸ் யார் அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ், நியமன உறுப்பினர்கள். 238 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், 12 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள். அது 245 குறைச்சாங்க. குறைச்சி 233 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் 12 உறுப்பினர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 12 உறுப்பினர்கள் யார் அப்படின்னா நியமன உறுப்பினர்கள். அதே மாதிரி 552 மக்களவை. மக்களவையில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 550 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள், 2 உறுப்பினர்கள் யாரு அப்படின்னா நியமனம் செய்யக்கூடியவங்க. அடுத்து அதை எப்படி குறைச்சாங்க அப்படின்னா 545 குறைச்சாங்க. அதுல 543 பேர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள், 2 பேர் யாரு அப்படின்னா நியமன உறுப்பினர்கள். இந்த 12 உறுப்பினர்களும் இந்த 2 உறுப்பினர்களும் நியமன உறுப்பினர்கள். யாரும் அவங்களை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் நியமனம் பண்ணுவாரு. இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜ்யசபால அந்த 233 உறுப்பினர்கள்ல மாநிலங்களவை உறுப்பினர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாநிலங்கள்ல இருந்து தேர்வு செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், யூனியன் பிரதேசத்தில இருந்து தேர்வு செய்யப்படக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த 2 பேருமே மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதுக்கான முறை என்ன அப்படின்னா ஒற்றை வாக்காளர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையிலான ஒற்றை வாக்காளர் முறை. அதே நேரத்துல மக்களவையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் டைரக்டா ஓட்டு போடுறாங்க எங்க மாநிலங்கள்ல. இதே யூனியன் பிரதேசங்கள் அப்படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் பார்லிமெண்ட் முடிவு பண்ணலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா பார்லிமெண்ட் யூனியன் பிரதேசத்துக்காக தேர்தல் சட்டத்தை கொண்டு மக்கள் மூலமாக நேரடியா தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு எப்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா கலை, விளையாட்டு, சயின்ஸ், சோசியல் சர்வீஸ் இதுல சிறந்தவர்கள். இந்த 2 பேர் யாரு அப்படின்னா மக்களவைக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸ். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க 543 பேரை யாரு தேர்வு பண்றாங்க அப்படின்னா மக்கள். இங்க 233 பேரை யாரு தேர்வு பண்றாங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் தேர்வு பண்றாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க 18 வயசு பூர்த்தி அடைஞ்சா ஓட்டு போட முடியும். இதை சொன்னது 61வது சட்ட திருத்தம் 1988. இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 104வது சட்ட திருத்தம் 2019 மூலமா ஆங்கிலோ இந்திய நியமனம் கிடையாது.